பொறுமை நிதானத்தோட வரக்கூடிய ஆனால் ஆமா இன்னைக்கு அப்பாலிக்கான்னு உங்களெல்லாம் செக்குல வச்சு ஆடணும். எண்ணெயும் வராது புண்ணாக்கம் சேராது. ஏண்டா பொறுமையா வரக்கூடிய ஆளு இன்றைய தினம் கண்ணிலே அனல் பறக்க வருகின்றேன் கோபத்தோடு. எனக்கு சத்ராதி சதிகாரன் இன்றைய தினத்தில் 2 பேரும் சாவடி போற 2 பேர் சாதி அறப்போது அவங்க வீட்டுல மூட்டு வந்து ஐக்கு போறேன் நீ புரியுதா? நல்ல மனுஷன்றாங்க பழமொழி சொல்லுவாடா சாது சாது கொள்ளாதான் சாதுவாக நினைக்காது. அவனுக்கு மிரண்டு விட்டான்னு வச்சுக்கோ எத்தனை பேர் ஒன்னாலும் தீக்கு போட்டு பாலாடிடுவோம். தெரியும் பாலாடுறா சரவணன் வாட்டுக்கானே கம்மனுக்கணும். இவனால தங்கச்சி இல்ல சதிகாரன் சத்ராஜி சத்ராஜிக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. சதிகாரன் ஒரு ஆள் சொல்லுங்க. அவர் யார் யார்? எனக்கு நேர் சத்ராஜி நேர் விரோதி எனக்கு நேர் பகையாளி. அவன் யார்? அவன் தான் பாண்டவரின் நடுப்புறந்து விளங்கக்கூடிய அர்ஜுனன். பெருமான் இல்லடா கருமா நான் சொன்ன பெருமான் நீ சொல்ல அர்ஜுனன் மகாராஜா பொம்பல் போரி பொம்பல் போரிடாவன் தேடி நல்லவன் தானே நானு. நீ என்ன பண்ணலன்னு தெரியாதா? நான் பார்க்கல இந்த அளவு நீ உருகி போய்க்கிறனா எந்த அளவு வேலை இருக்கும். எனக்கு நேர் சத்ராதி விரோதி அவன் தான் பாண்டவரின் நடுப்பிறந்த அர்ஜுனன். பெருமான் சொல்லாரான்னு சொன்னப்போ சொல்லணும். யாராண்ட வேலை செய்துங்கிற உங்களாண்ட யார் சம்பளம் கொடுக்குறது? இப்போ பொங்கலுக்கு யார் போனஸ் கொடுக்க போறது? புரியுதா? ஆமாடா நீ அதாவது ஒரு பதவி கண்டுபிடிப்ப அப்புறம் போன நம்மளுக்கு வேணாம் அதெல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது. என்ன அரசியல் வேண்டாம் அது ஓடி அது நமக்கு தேவை. அது நம்ம அது அர்ஜுனன் எனக்கு நேர் விரோதி. ஒரு அடி நான் அவன் அடி போறான் திருப்பி நான் அவன் அடி போறேன். என்ன கூட வாள் எடுத்து சண்டை செய்வான். ஆமா வாள் எடுத்து யுத்தம் செய்வேன். ஆமா அவன் வில்லாளி நானும் வில்லாளி யாருன்னு பாத்துட்டு போறோம். எனக்கு அவனுக்கு நேர் பகை. ஆமா ஆனால் பகையாளி அவன் தான். ஆனா சரிகாரன் சொன்ன அவன் யாரு யாரு? அவன் தான் அவன் அவன் தான் அவன் நல்லா கேட்கணுமா? அவன் தான் அவன் அது அவன் யாரு? அவன் தான் தெரியல தெரியல டாய் புல்கோடியா புல்கோடி நரி கூட பாட்டி அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆடாப்பாய் டேய் அவன் எப்பேர் போட்டான் தெரியுமா? எப்பேர் போட்டாரு? ஏண்டா நிறைய பிடிச்சி சேர தடவி சந்தையில் ஏத்து போய் மோத்த கடான்னு பக்குமா சந்தையில் வித்துட்டு வந்துருவேன். புரியுதா? அவன் தான் நரிகுல மாட்டி சுத்தம் அடையன் அவன் தான் இடையன். எடையன்னா தெரியாதா? யார் ஒன்னாலும் நம்பிடலாம். காலா ஓய் அவனை நம்பவே கூடாது. எடையும் சூதி அமலாக போனாலும் தெரியாது. இந்த பழகுமா நம்மளா கூட பக்குமா அங்க பல்ல வச்சிருவோம். என்னது உசாரா பழகணும்.
நம்ம தான் தண்ணி போட்டு ஒருத்தனோட ஒருத்த பஸ் ஸ்டாண்ட் அடிச்சுக்கும் போயிட்டு வந்து என்னடா வாங்கிடுவோம். சாயந்தரம் நடந்தது நம்மளுக்கே தெரியாது. நம்ம தண்ணி கொடுப்போம் என்ன தண்ணி என்ன பின்ன நீ ஆனா உன்ன அப்படியே இருக்கும், நல்லா பழகும். ஆமா உனக்கு எனக்கும் ஒரு பகையை உண்டாயிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னது நீயும் என் கூட்டாளியா போட்டிக்காரு கொண்டாட சரணன் சரவண சின்ன பையன் நல்லவனா. ஐயோ அவனா சின்ன குழந்தை ஆறாலும் ஓடியாந்தானே தாலி அறப்பா அது ஏன்டா தாலியா இருக்க சே என்னது சே ஒரு மனுஷன் அடைச்சே அடிச்சப்போ அடைச்சி அடிச்சு தாலியா இருக்கும் தாலி அறப்பா மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எவன் மொத்தம் சொல்றானோ அது அவனையே போய் சேரும். எப்படி பண்ணிட்டு நம்ம கொண்டு மாட்டல எங்க நம்ம இருக்கணும் நெமிலி கோயில் மோட்டல் இல்ல கர்நாடக பாரத்துல ஒருத்த வாங்கியிருப்பான். ஏண்டா அவன்தான் ஆட்டையும் ஆட்டையும் ஓட்டக்கூடிய அந்த இடையன் அர்ஜுனன் எனக்கு சத்ராஜி. அந்த சதிகாரன் சொல்லக்கூடிய கண்ணன் ஒருத்தனை வெட்ட போறேன், ஒருத்தனை ஒரே குத்த போறேன். ரெண்டு பேர் தாலி அறக்கும். இந்த யுத்தத்தில் அவர்கள் மாண்டார்களே நான் எத்தனை பேர் அதிரதர் மதரதர் அமரதர் 4 வகையான சேனா சைன்யங்களை அவங்க போய் சாவடிச்சுவாங்க. அதான் இவ்வளவு கோபம் புரியுதா? இங்க பாத்து பேசினா நீ இருக்கிற சேவன் போய் ஏந்து ஓடி போட்டு போதுங்க. அப்படி வந்து திட்டு பாருங்க ஆளை பச்சா காத்து வச்சா 3ஆம் தேதியில போய் விழுந்துருவான். ஆமா பின்ன உன்னை பார்த்து மறக்காம கேள்வி எது இருந்தாலும் உன்னுடைய குணத்துடைய வன்மை எப்படிங்க? நல்ல குணமா கட்ட குணமா? அதுதான் கேட்கலண்ணா கொடுக்குறேன்னு சொல்றேன்னா சொல்லிட்டு வர வச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு இல்ல போட கம்மி வச்சு குறைக்க விட்டாங்க. என்னுடைய குணம் உனக்கு சொன்னா சரிங்க ஆகட்டும். எப்பொருள் யார் யார் வாழ் கேட்பினும் அப்பொருள்
திருவள்ளூர். ஏதா சொல்லு பார்க்கலாம். திருவள்ளூர். திருவள்ளூர்லடா பேகடவள்ளூர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை. என்ன அர்த்தம் சொல்றேன்? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் உங்களை யார் ஒருத்தர் என் இடத்திலே வந்து என் நாடோ அங்கதேசம் அங்கதேசத்தை ஆளக்கூடிய சகமகாராஜனே எனக்கு தானம் வேண்டும் ஐயா என்று யாராயிரம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்டார்களானோ அவங்க முகக்குறிப்பை அறிந்து முகக்குறிப்பிடா சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமா. சந்தோஷமா இருந்தாலும் சரி, மனசிலேயே துக்கம் இருந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அகம் என்று சொல்லக்கூடிய அந்த முகமானது காட்டி கொடுத்துருமா. இந்த அகத்திலே இருக்கக்கூடியது இந்த முகத்திலே காட்டி கொடுமா. வலியவன் யார், இறங்கப்பட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும். இறங்கப்பட்டவன் எதனா ஒரு வேஷம் போட்டு ஐயா எனக்கு ஓணும்னா கொடுத்துருவோம்னா கொடுப்பேன். அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பேன். இல்லாத வந்து கேட்டானா அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பேன். முற்பகல் பிற்பகல் என்னது? முற்பகல் பிற்பகல். முற்பகல் பிற்பகல் விடிய காலையில் அதிகாலையிலே வந்து சங்கமராஜே எனக்கு தானம் வேண்டும் ஐயா என்று மதியம் 12 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். தானம் கொடுக்கறதுக்கு ஒரு நேரம். காலையில இருந்து 12 மணி வரைக்கும் யார் வந்து என்னை யார் யார் கேட்டாலும் வாரி 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 கொடுக்கும் குணமே உயர்ந்த குணம். வாரி வாரி கொடுக்கக்கூடிய உடைவல்கள் தானக்கர்ணா. புரியுதா மகாராஜா? நான் உனக்கு எதனா ஓடனா கேளு, நான் தரேன். உனக்கு என்ன ஓடு கேட்டேன். வந்தாலும் நீ அங்கதானே வர. நான் உதவ வாங்குற மாதிரியே இல்லையா நீ? நல்ல மனுஷன். என்ன வண்டியில போ பணம் பார்க்கல. ஆமா கீழ் இந்த பஸ் நீ வேற நான் சொல்ல மாட்டேன். சரிதே நடந்து உண்மையா சொல்றாரு. பணம் பார்த்து ஒரு நாள் நின்றுட்டாரு. ஐயோ பாவம் வச்சு என்ன நாங்க நின்னுங்கன்னா ஒயின் சாப்பாடே நின்று பாவம் துட்டு வச்சுக்கிட்டு இருப்பாரு. நாடக்காரனா 10 ஊர் தெரிஞ்சு யாருன்னா வருவாங்க. வஜார வணக்கம் வஜாரேன்னுவாங்க. எங்கன்னா ஓகே கல்வியில் நின்றுட்டா கூட என்ன உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து போவாங்க. ஒயின் சாப்பிட்டு கரெக்ட் நம்ம தண்டியாக நின்றுட்டா தெரிஞ்சு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஆட்டுக்காரி யாரும் ஆட்டுக்காரன் வாங்கி கொடுத்தா சரிக்கிறீங்க கிடையாது. புரியுதா? உங்ககிட்ட இருந்தா நான் சாப்பிட்டு போடுவேன். ஆண்டவன் கையில இருக்கும். புரியுதா? நான் எழுதி பார்க்கலாம்யா. வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். என்ன சந்தேகம் என்ன இருக்குதா? புண்ணியத்திலே பொருள்களை பெற்று யார் யார் சேவம் அடைந்திருக்கிறார்கள் அதை சொல்லும். கொஞ்சம் லாபம் யார் யார் அடைந்திருக்கிறார்கள்?
மண்ணுலகத்துல மட்டும் இல்லடா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனா விண்ணுலகத்துக்கு நான் தானம் கொடுத்துருக்கேன் மண்ணுலகத்தில் எத்தனையோ பேர் பொருளுதவி பெற்றாலும் நன்றி மறக்கிறோம் மனுஷன் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறான் ஆமாண்டா நன்றி மறக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறாங்க மனுஷன் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறான் ஆனா மனுஷனா போனா நன்றி மறக்கூடாது என்ன தண்ணி குடிச்சிட்டா கூட அவங்க வீட்டுல துரோகம் பண்ண கூடாதான் பச்சை தண்ணி குடிச்சா கூட யாக விழாவுக்கு ஊர் தெரியாத ஊருக்கு வரும் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல வந்துடும் முதல்ல ஒரு வீட்டுல தெருவு வையா வரும்போது வீட்டுல அம்மா இப்பதான் வரேன் தயாரா இருக்குது ஒரு மீன் தண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த வீட்டுல தண்ணி சாப்பிட்டு அந்த ஊரை பத்தி நம்ம கேவலமா பேசக்கூடாது எப்படி பேசுவாங்க அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது நாளைக்கு போய் நாளைக்கு சொல்ல மாட்டேன் நாளைக்கு போற ஊர்ல கம்மனு வைகறி போடல ஆமா சாரியத்து கூத்துட்டா உனக்கு போடுவாங்க அது கொதிக்கும் வயிற்றுலயும் அது ஜீரணமாகும் ஆனா நம்ம சாப்பிட்டாலும் பாவம் தான் அவங்க அதை அமுது புசித்தா படைத்தாலும் பாவம் தான் புரியுதா என்ன நன்றி மறக்கூடாது மண்ணுலகத்திலே எத்தனையோ பேருக்கு நான் தானம் கொடுத்துருக்கிறேன் ஆனால் விண்ணுலகத்துல ஒரு ஆளுக்கு தானம் கொடுத்துருக்கு பொன்னுலகத்தில் வேந்தன் தெய்வ இந்திரன் தேவருக்கெல்லாம் தலைவன் அப்பேர் கொட்ட தேவேந்திரனுக்கே நான் தானம் கொடுத்துருக்கேன் மெய்யாலுமாண்ணா எப்படின்னா விட்டா சச்சியம் கேட்க சொல்றது மட்டும் எப்படி பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் ஒற்றுமை சீர்குலைந்து ஒருவருக்கு ஒருவர் பகை உண்டாகி பகவானாய விளங்கக்கூடிய ஏன்னா பாண்டவருக்கு என்ன துன்பம் நடந்ததுன்னு எல்லாரும் தெரியும் ஆமா சூது சொக்கட்டான் ஆடினார்கள் நாடு நகர் எழுந்தார் வனவாசம் 12 அந்நியாதவாசம் 1 13 கழித்து வந்தால் நாடு தருவதாக சொல்லி கானகம் ஓட்டி வைத்தார்கள் காட்டுக்கு போன பாண்டவர்கள் 12 வனத்திலேயும் ஓராண்டு மற்ற நாட்டிலேயும் 13 கழித்து உபலாவியம் வந்து உலகரை தூதாக அனுப்பி பயனில்லாமல் சந்தேகரை தூதாக விட்டார் காடாண்டவர் காடு நாடாண்டவர் நாடு அதுதான் சொல்றது விளையாட்டு கூட வீட்டுல பகட ஊர்ல கூட தான் பெண்கள் ஆடக்கூடிய தாயபாட்சிகை அவங்க விளையாட்டதான் விளையாடுவாங்க அது வினையா போய் முடியும் அதுதான் மகாபாரதம் பார்க்கணும் சொற்பொழிவு கேட்கணும் ராமாயணம் மகாபாரதத்தை யார் ஒருத்தன் பாக்குறானோ உலகத்துல அவன் எல்லா தவறையும் மறந்து நல்ல ஞானி ஆயிடுவான் ஆமா நல்லது செய்யக்கூடிய அந்த திறன் அறிவு ஞானம் விவேகம் அனைத்தும் வந்துவிடும் புரியுதா ஆனால் அந்த பாண்டவர்கள் வர முடிந்து பகவானாய் விளங்கக்கூடிய கண்ணனை தூராக அனுப்பி வைத்தார்கள் ஆமா துரியோதனிடத்திலே சென்று துரியோதனா அரவக்கேதனா பாண்டவர்கள் உன் தாயாதிகள் பகை கானகத்திலே 13 கழித்து வந்திருக்கிறார் சாயில்லா பிள்ளை போல் தழைகை இந்த மரம் போல் வந்து ஒண்டியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு உண்டான நாடு கொடுத்திருப்பா அப்படின்னு தெய்வமே போய் நாடு கேக்குது என்னதான் மன்னனா இருந்தாலும் தெய்வத்தினுடைய சக்தி பெருசா இருக்குமா மனுஷனுடைய சக்தி பெருசா இருக்கும் தெய்வ பலத்தான் தெய்வ பலமா நினைக்கல ஜகுனியே பெரிய பலமாக நினைத்தான் ஜகுனியின் வார்த்தையை கேட்டா அண்ணா நாடாக கொண்டேன் மண்ணால பிறந்தவன் இந்த நரேந்திரன் காடால பிறந்தவர்கள் பாண்டவர்கள் காட்டிலே வைத்த வனத்தை மீண்டும் நாட்டிலே வைக்கப்படாது நாடு கிடையாது என்று தெரிவித்தார் உடனே பாண்டவருக்கு சும்மா வந்துட முடியுமா துரியோதனா நாடு எல்லாம் சண்டை கை போடு வெற்றி கொண்டவரே இந்த நாடு ஆளட்டும் ஏன்னா நல்லது சொன்ன எடுத்துக்கலாம் சண்டை போட்டுதான் இந்த நாட்டு ஆளணும் தலையை இருந்தா அப்படிதான் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாடு ஆளட்டும் சண்டைக்கு கை போடுறாங்க என்ன சொன்ன உடனே ஆசரவாசர் தூணிலே அடித்தான் சண்டைக்கு கையை தட்டி விட்டான் உடனே பகவான் எங்கே செல்கிறார் பொன்னுலகம் வந்தார் தேவலோகம் போறாரா தேவ இந்திரனை பார்க்கறதுக்கு அண்ணன் செல்கிறார் தேவ இந்திரனை பார்க்கிறார் தேவ இந்திரா எதிர்காலத்திலே மகாபாரத யுத்தம் நடக்க போகிறது என்ன போன இடத்துல துரியோதன நாடு இல்லைன்னு சொல்லிட்டான் சண்டை தான் நடக்க போகுது அது தீர்மானம் ஆகி போச்சு ஆனால் உன் மகனாய் விளங்கக்கூடிய அர்ஜுனன் இந்த பாராகிய பூமியிலே உயிரோடு இருக்க வேண்டுமே என்றால்
நீ ஒரு வேலை செய்யணும். அம்மா. ஏன் ஆ. அர்ஜுனுக்கு நேர் எதிராளி கர்ணன். ஆமா. அவன் இடத்திலே ஆ. மார்போடு ஒட்டி இருக்கும் கவசம் ஆ. காதிலே இருக்கக்கூடிய குண்டலம். இது கர்ணன் உடலிலே இருக்கும் வரை ஆ. 1000 கண்ணன் சென்றாலும் சரி, ஆ. 1000 அர்ஜுனன் சென்றாலும் சரி, கர்ணனை வெற்றி காண முடியாது. ஆமா. என்ன? ஆ. அது நான் என்ன சுவாமி செய்யறது? ஆ. தேவேந்திரன் கேட்கிறான். ஆ. நீ நேராக இந்த உருவத்தை மாற்றி ஆ. கர்ணன் இடத்திலே சென்று ஆ. என்ன கேட்டா இல்லன்னு சொல்ல முடியாதவர் ஆமா. கர்ணன். ஆ. கொடுக்கக்கூடியதே வல்லமை படைத்தவன் ஆமாய்யா. கர்ணன். ஆ. நான் சொல்லல, மகாபாரதம் சொல்லு. ஆ. நீ என்ன பார்த்து ஆமாயான்னு சொல்லிட்டு போயிது வச்சு நான் 6 தொட்டி எனக்கு கூடுன்னு கேட்டுப்பாரு. என் முன்னாடி புள்ள போய்க்கணும். என்ன, நான் கர்ணன் கிடையாது, மகாபாரதத்திலே சொல்றாங்க. என்ன ஆகையா நீ சென்று தானம் பெற்று வா. அப்படி கர்ணன் இடத்திலே இருக்கக்கூடிய உடலோடு ஒட்டி இருக்கும் கவசமும் கொண்டத்தையும் தானம் பெற்றுக் கொண்டோம். எளிதிலே கர்ணன் மாழ்வான், உன் மகன் உயிர் வாழ்வான் என்று பகவான் சொல்ல அந்த தேவேந்திரன் உருவத்தை மாற்றி வயோதிக பிராமணராக அங்கதேசம் வந்துட்டாரா? நான் அரண்மனையில் உள்ளே என்னுடைய தந்தையார் கூடிய சூரிய பகவான் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறேன். ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, சூர்யாய நமக. என்றும் இதே போல் உலகத்திலே வானம் பொழிந்து நிலம் மலைந்து நாட்டு மக்கள் குடிமக்கள் நலமோடு வாழ அருள் புரியும் சுவாமி. அப்பான்னு சுவாமியா தான் உலகத்துல கண் கண்ட தெய்வம் தாய் தந்தை, மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல பெற்ற தாய் தான் முதல் தெய்வம், தந்தை 2வது தெய்வம், கல்வியை கற்றுக் கொடுக்கின்றாரே குரு 3வது தெய்வம், 4வது தான் தெய்வம். நம்ம கோயில் கட்டி வச்சுங்கிற மாதிரி எல்லா சாமிக்கும் பேர் வச்சு அதுக்கப்புறம் தான் அத்தை கோயில் கையெடுத்து கும்பிடணும். கல்லு சேலுதான். ஏன் கோயில் கட்டணும் சொல்லு பாருங்க. அப்போவாவது பேய்ந்துக்கணும், கோயிலுக்கு பேய்ந்துக்கணும், ஒய்யா இருக்கணும்ட்டுதான். ஆமா, அந்த கோயில் கட்டல நம்மளுக்கு எதிராக போய்ப்பா இது என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கூத்த ஆட முடியாது. நல்லா கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் செய்யணும், ஊர் மக்கள் நல்லா அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு பழப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் உள்ள சூரிய பகவானை பிரதிஷ்டை செய்திருக்கிற நேரத்திலே காவலாளிகள் ஓடோடி வருகிறார்கள். கர்ணமகாராஜனே, நம்முடைய தெருவாயப்படியின் கண் வயோதிக பிராமணர் ஒருவர் உன்னை காரணமாக வந்திருக்கிறார். ஏன் தானம் கேட்கலான்னு வந்திருக்கிறார். சரி, நீங்கள் சென்று வாருங்கள், எப்பவே வரும்போம் அப்படி சொல்லிட்டு உள்ளே இருந்து வெளியே வருகிறேன். வெளியே வந்து பார்த்தா ஒரு கம்ப ஊனின்னு தட்டு தடுமாறி வயோதிக பிராமணராக, ஐயா கர்ணமகாராஜனே, வயோதிக பிராமணன் வந்திருக்கிறேன், ஏதாயிலும் பொருள் உதவி கொடுங்க அப்படின்னு வாயை தாழ்ந்து கேட்டு இருந்தாருன்னா கூத்துட்டு இருப்பேன். ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்டவன் யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. கொடுவீட்டுல கூட ஆணவம் வரக்கூடாது, அமைதிதான் இருக்கணும். அந்த மாதிரி கேட்கல. ஐயா பிராமணரி, சுவாமி வணக்கம். நல்லா ஐயா, நல்லா வணக்கம் சுவாமி. நல்லா யாரு உன்னை என்ன ஆசீர்வாதம் சொன்னா? அவன் சொல்லுவாரு. ஒரு ஏடி அடிச்சு வைத்தியத்தில் கால் பண்ணான். நான் போயிட்டு அந்த சாமியார வணங்கண்டான்னு வாங்கி கொண்டு போய் என்ன நல்லா இருந்தாரு. ஐயா சுவாமி, ஐயா விலகக்கூடிய கண்ணனை நாடி வந்திருக்கின்றீரே, உமக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் ஐயா, நான் தருகிறேன். என்ன வேண்டும் வாய் திறந்து பேசுங்கள் ஐயா.
இவர் பேச மாட்டாரு, இவர் செத்துட்டாரு பாவம், தெய்வமாயிட்டாரு. நான் பைத்திய மாட்டம் பேசிக்கிறேன், ஊங்காட்ட போய் ஆளை காணும், எங்க போயிட்டான்னு சொல்லிட்டாரியா? நான் பயமொழி சொல்லுவாங்கய்யா, உன்னை பார்த்து என்ன பார்த்து விடுவீங்க? யாரை பார்த்து செய்வீங்க? இந்த பையன் நீ மூணு பேரை உட்காந்து அவங்க ஏன் சொல்லலாம்? நீ ஏன் வாடா? அவங்க 3 பேர் அங்க எதுவும் கிடையாது. என்ன இவங்கதான் இப்ப நமக்கு தெரியுமே. ஐயோ நம்ம கூட்டி ஆட முடியாதா? கூட்டி ஆட முடியாதா? ஐயோ உமக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்கலான்னு பாக்குறேன். ராஜா உட்காரக்கூடிய அரியணையில போய் உட்காருங்க. இங்க தான் நின்னுங்க. இந்த அவுகில எப்ப உட்கார வச்ச மாட்டியா? எங்க நாங்க திமுரும் கோயிலும் அகம்பாவுண்டா வந்துட்டு போறே. அதோட அவுதி எப்பேற்பட்ட சிம்மாசனம் அரியாசனம் யார் படுப்பார் இந்த அரியாசனம். நீ போய் படுத்து அப்பேற்பட்ட அரியாசனத்திலே நீ போய் உட்காந்துக்கிற. நான் அற்பனுக்கு வாழ் வந்தா அந்த மாதிரி கதையாக நீ உட்காந்துட்டாங்க. என்ன வேண்டும் சுவாமி என்று கேட்கேன். அவர் வாய் திறந்து பேசல. அவர் பார்வை என்னுடைய மாதிரியே ஒட்டியிருக்கும் கவசத்தையும் காலிலே இருக்கக்கூடிய குண்டலத்தையும் சுவாமி உனக்கு இந்த மாதிரியே ஒட்டியிருக்கும் கவசமும் குண்டலமும் வேண்டுமா? அதுதான் வேணும். இதுதானே இது ஒரு சனத்தில் வருகிறேன் என்று உள்ளார சென்று என் உடைவாளை எடுத்து புதிய ஐயா இதோ பெற்றுக்கொள்ளு. தானம் நீங்கள் கேட்ட பிரகாரம் இதுதான் கொடுக்கும் குணமே உயர்ந்த குணம். ஆமாங்க. ஆமா, கொடுக்கும் குணமே உயர்ந்த குணம். நரனாகிய இந்த மனிதனுடைய கரமானது உயர தெய்வமாய் விளங்கக்கூடிய தேவ இந்திரன் கரமானது தாழ நான் தானம் கொடுத்திருக்கின்றேன் என்றால் என்னோட ஒரு பெரிய புண்ணியமா யாரும் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்திலே தானம் பெற்ற உடனே சுய ரூபத்தை காண்பித்தார். தேவ இந்திரனாக காட்சியளித்தார். காலத்தில் கவச குண்டலம் இல்லை என்றால் தன் உயிர் போகும் என்று தெரிந்தும் கேட்ட உடனே இந்த கவச குண்டலத்தை கொடுத்தாய். நீ அல்லவா கர்ணன். ஆமா, நீ சாதாரண கர்ணனே கிடையாது. வள்ளல் பட்டம் கொடுத்தாரு. யார் கொடுத்தது? தேவேந்திரன். சொன்னா போல அவரு எனக்கு ஒரு பொருள் கொடுக்கிறார். ஏன் என் உதிரம் அவர் கரத்திலே பட்ட உடனே அவருக்கும் கொடுக்கணும்னு என்ன வந்து புரியுதா? உடனே அவர் கரத்திலே இருக்கக்கூடிய சக்தி வேலாயுதத்தை எனக்கு பரிசாக அளித்தார். இந்த சக்தி வேலாயுதத்தை அவர் கரத்திலே பெற்று ஒரு ஆழம் மாய்த்த. அது யார் யார் தெரியுமா? பீமனுடைய மகன் கடோர்கஜன். பீமனுடைய மகன் கடோர்கஜனை மாய்த்து. புரியுதா? இந்த சக்தி வேலாயுதத்தால 5 மணிக்கு தானே போவாரு. என்ன அவரு போறமா போறமான்றாரு. என்ன போறமாதிரியா? சக்தி வேலாயுதத்தை கொடுத்து புரியுதா? என் குணம் தெரிஞ்சுக்கினியா? என்ன கனகமகாராஜா சத்தாதி அர்ஜுன பெருமான் சதையாரோ கண்டவரா வாரி வாரி வளம் இந்த ஆன கண்ணன் கூட வளர்ந்து பேர் பெற்று வந்துருவாரு. உங்களுக்கு என்ன சந்தேகம் பாப்பியா? எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு தான் சந்தேகம். என்னடா ஒன்னேவன் கேட்கலான்ட்டு ஒன்னேவன் கேட்கலான்ட்டு அர்த்தத்தில் அம்சமாகாது. ஒரே கேள்வி ஒரே சந்தேகம் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி. அது என்ன சந்தேகம்? மகாராஜா உன்னை பெற்ற தாயாரு
என் தாய் யார் என்று கேட்டாயே ஆமாங்க. அப்பா பேர் சொல்லி அம்மா பேர் தான் சொன்னா என் தாய் யார் தெரியுமா? யாரு? என்னை பெற்ற தாய் ஆய். யார் என்று கேட்டாய்? ஆமாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் யார் தெரியுமா? யாருங்க? தானம். தானம் என்றால் எத்தனை வகைப்படும்? ஆமா. தானம் எத்தனை வகைப்படும்டா? என்னங்க? 32. ஆய். தானத்திலே ஆ. 32 தானம். ஆமாங்க. அதிலே சிறந்த தானம் என்ன தானம்? நான் சாப்பாடு தானா? சாப்பாடு தானமாடா பாடி. என்ன? சாப்பாட்டுக்கு அண்ணன்னு ஒரு பேர் இருக்கு. ஆ. என்ன? ஆ. சோறுன்னு சொல்லக்கூடாது, ஆ. சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது. ஆ. அன்னம். அண்ணன். அண்ணன் தான் தூய தமிழ். ஆ. என்னது? அண்ணன். எவன் சொல்றான் இப்போ தூய தமிழ் எவன் பேசுறான்? ஆ. மொத்தம் நம்ம ஆளுங்க மெட்ராஸ் தமிழ் தான் பேசிக்கிறாங்க. பாத்துட்டியாடா? சொன்னியா ஊனல கேரியா இப்பதான் வெந்தியா அப்புறம் போச்சியா டேய் தானத்திலே சிறந்த தானம் மன்னதானம். என்ன? ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். ஆமா. கப்பிய பசியோடு என்னது முப்பதமோடு பாலண்ணம் முகங்களுக்கு இடுவாராயில் கப்பிய பசியே கடும் பசியாகும் தானே. விவேக சிந்தாமணி சொன்னார். அமையான் சொன்னான். போய் சொன்னாடா ஏதா டேய் அடிச்சு போட்டுருவேன் அமையான்னு சொன்னானா. நான் லேசான ஆளாவது டேய் இங்க வாடா. 50 காப்பியங்களை எழுதியவர் யாரு? உன்னை கேட்கறதோட யாருமா 50 காப்பியங்கள் எழுதிது? சிலப்பதிகாரத்தை எழுதினவங்க 5 பேர். மணிமேகலை, சிந்தாமலை, வளையாபதி, சிலப்பதிகாரம். டேய் இங்க வாடா. ஏன் கூட போடுவேன் அதுக்குதான் கொஞ்சம் பெண்ணு உட்காந்து கொஞ்சம் மனுஷாலும் உட்காந்துக்கிட்டா குழந்தைங்க தான் உட்காந்து இந்த பக்கம் வயசானதெல்லாம் குளிருக்கு உட்காந்து இவங்கள நல்லா தான் கேட்டுக்கிறாங்க. ஆனா விவேக சிந்தாமணின்ற ஒரு ஒருத்தர் இந்த கவியை எழுதினார். புரியுதா? ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை செய்யணும்னா கூட ஒரு தானத்தை கடைபிடிக்கணும். அதுதான் நிதானம். நிதானம் இருந்தா தான் அன்னதானம் செய்ய முடியும். ஆட்டுக்காரங்களா உங்களை எப்ப வர சொன்னீங்க என்னத்துக்கு வர்றது? ஒரு 10 பேர் முன்ன வரீங்க. ஒரு தடவை பேண்ட் சொக்கா போட்டு குண்டா வரலாம். பழைய பண்ணி வந்து கேரி பண்ணி கேட்கலாம். அப்படின்ட்டு ஆட்டுக்காரெல்லாம் எகச்சியா பேசுற மாதிரி நடக்க கூடாது. 8 காலுக்கெல்லாம் ஊருக்கு வந்துடணும். கொண்டாடி உடம்பு சரியில்லை நான் ஆஸ்பத்திரியில நேரம் அப்பதான் வரேன்
ஆமா. ஒண்ணுன்னா நாங்கன்னா ஹெலிகாப்டர் இந்த இட்டா முடியும். இல்லைங்க. இது பஸ் போகாத ஊருக்கு தெரியும். ஆ. நல்லா கும்பலா வந்தா ஒரு 2 ஆள் 3 ஆளுன்றது கூட உட்கார வச்சு நீட்டுன்னு வந்துடலாம். ஆ. ஒவ்வொருத்தரா வந்தா எப்படி அது? என்ன பண்றது? அவங்க வேதனை என்ன? என்ன பண்றது? டேய், வேதனை இருக்கதான். அதுதான் மனுஷன் சொன்னான். கலைஞன் 1000 கஷ்டத்தை மனசுல அடிக்கிறோம். நாடக மேடையில் நடிக்கும் போது ஆமா அதையெல்லாம் மறந்துட்டு தான் நடிக்கிறான். என்ன என்னது? இப்ப கூட சங்கம்னு ஒரு படம் 6 மாசம் ஆச்சு நாங்கள் போட்டு நானே முதல் பேசியா எதில் விட்டேன்? என்ன நிதானம் இருக்க வேண்டும். அந்த நிதானத்தை கடைபிடிச்சாதான். ஆமா பாவக்காரன் அந்த பேத்தனத்தை கொடுத்தா பேத்தன ஓய்ங்க நடக்குமா? ஒரு நேரம் இருக்கிறவங்க ஏன்னா அங்க படையில கூட போடல. எவ்வளவு அழகா வந்த உடனே அண்ணங்கிறாரு பேர் அரிமா இருந்தாரு வரும்போது வாங்கப்பா ஆறு வேற நீங்க டைமாட சாப்பிடுமா அப்படின்னு இட்டு போய் நம்மளுக்கு டைமாட சாப்பாடு போட்டாரு. அவரும் டைமாட எத்த ஒண்ணு போட்டுன்னு வந்துட்டு ஒன்னாவது என்ன கம்மியா கிடைக்கும். ஜெயில் சாப்பாடு 9 கால் தான் ஆகுது. 1 அது கூட யாரு போய் நம்ம உயிரே வாங்கிட்டாரு. சரி நாம என்ன பண்றது? 9 ஒரு சீன் கட்டுங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம துணுக்குள்ள போயிட்டு 6 கூட்டு மாட்டோம். நாம தான் என்ன நீங்க மோசமான கூட்டாளி அதான் கரெக்டா 5 மணில கூட்டு விட்டனையா? ஏயா இந்த மணியில போய் எங்கன்னா வெயிது லாரி வர தெரியாது. ஏன் படுத்து தூங்க 1 மணி நேரங்க? அப்படி தானம் தருமம் பொறுமை நிதானம் இவைக்கெல்லாம் தலைவனாய் விளங்கக்கூடியவன் பஞ்ச பாண்டவரில் முதல் பிறந்தவன் தர்மராஜா. அன்னவரை பெற்ற தாய்தான் தர்மராஜாவை பெற்ற தாய்தான் 7 சிங்கம் பலம் படைத்தவன். கையிலே கதை எடுத்துக் கொண்டு துரியன் என்று மதகரி போல் இருக்கின்றான். அந்த பீமச்சேனன் அந்த பீமனை பெற்ற தாய்தான் என்னருமைத்தான். புரிகிறதா? கையிலே சென்று உமா பரமேஸ்வரனை குறித்து அரியதோ தவத்தை செய்து பாசுபத கனையை பெற்று வந்து அந்த என்று புடிதுடித்து நின்று கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை பெற்ற தாய்தான் என்னருமைத்தான். 3 பிள்ளையை பெற்று 5 குழந்தைகளுக்கு தாயாக குந்தமாதேவி பெயர் பெற்று உலகமெங்கும் ஆண்டு வருகிறாரே ராஜமாதா. அந்த குந்தமாதேவி தானப்பா என் அருமை தாய். என்னை பெற்ற தாய் அந்த அம்மா தான். மகாராஜா இல்ல என்ன சந்தேகம் இல்ல மகாராஜா என்ன ஏன் மகாராஜா ஏன் மகாராஜா ஏன் மகாராஜா மகாராஜான்னு சொல்லு. மகாராஜா கூட இன்சில் வச்சு ஏன் மகாராஜா? ஆமா குந்தமாதேவி. ஆமா குந்தமாதேவி. ஆமா விளக்கம் தெரிஞ்சுங்க. விளக்கம் தெரிஞ்சுங்க. இருந்தாலும் சபை வந்தனம் செய்து பிறகு என் சரித்திரம்
ஆசி எட்டாயம் ஆச்சல்ல யாரா யாரா அத்தினாவுல நீ ஆள் சேர்ந்து நரேந்திர மோடி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு யாரா அத்தினாவுல அஸ்தினாபுரம் அத்தினாவுல ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா அரிதாவுல காவல் வேலை செய்யக்கூடிய ஐயாயிரம் காவல் துரியோதன மகாராஜான்னு எனக்கு கொஞ்சம் பயமாய் போச்சு என் தம்பி நல்லா உயரமா இருப்பான் ஆளு திடகாத்திரமா இருப்பான் நீ ஆஸ்மா வந்த டீப் நோ வந்த பாதி வேட்டுங்கிற அப்புறம் காவல்காரன்ற அடியார் பையன் சரி இருக்கு எட்ட போயிட்டு அதெல்லாம் கிட்ட வரக்கூடாதா எட்ட போடா டேய் கேட்ல தான் நிக்கணும் நான் தான் எனக்கு எங்க கிட்ட வரேன் நான் வீட்டு உள்ள வரக்கூடாது கேட்ல நிக்கா ஏன் வீட்டுல வந்தா எட்ட போ எதுக்காக வர சொன்னா என்ன காரணமா இருக்கும் ஏன் நான் எழுதினா போய் என்னடா எங்க வந்தானா ஐயா அண்ணனே ஒன்னாலும் பேசக்கூடாது அப்பையாடு இல்ல யாருமாடா பார்த்தாவே எரிஞ்சு விடுவ நீ என்ன அதுக்காக நான் கொங்கணம் கிடையாது கொங்கணம்னா யார் தெரியுமா யாரு தெரியுமா தெரியாதா தெரியாதுயா சொல்றேங்க என்ன திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி யாரு வாசுகி வாசுகி போனாரு வாசுகி அம்மையார் ஏன்னா கற்பு நெறி தவறாத அம்மா அந்த அம்மா ஆமாங்க என்னது கற்பு நெறி தவறாதவா என்ன திருவள்ளுவர் வந்து வாசுகி அப்படின்னு ஒரு குரல் குத்தா போதும் தண்ணி சேர்ந்துட்டாங்கன்னா கூட அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க அப்படியே அந்த அப்படியே நிற்கும் அதான் கற்பு நெறி மனசால கூட மாற்றானை நினையாமங்கை மனசுல கூட அர்த்தம் நினைக்கூடாது தாலி கட்டினா கணவனே தெய்வம்னு வாங்கிடுவாங்க அவங்க எல்லாம் அப்பேர் ஒட்டவள் ஒரு காட்டுல கொங்கண முனிவர் என்று சொல்லக்கூடியவர் தவம் செய்து வருகிறார் அந்த முனிவர் ரொம்ப நாளா தவம் செய்யறாரு அங்க பொதார ஆகி போச்சு அவர் உக்காந்துங்கிற இடத்துல மழை வெயில் நல்லா காயுது மழை பெய்யுது மேல போறதெல்லாம் மேல வந்து பெய்யுது ஒரு நேரம் அந்த தவம் முடியிற நேரத்துல ஒரு கொக்கு மேல பறந்துச்சான் பறந்த உடனே அது எச்சல் போட்டுச்சு அந்த முனிவர் மேல வந்து முகத்துல விழுந்தது அந்த மூத்திரம் இல்லடா எச்சல்னா எல்லாமே குறிக்கும் புரியுதா மேல வந்து விழுந்து போச்சு பார்த்தாராம் முனிவர் இப்படி பார்த்த உடனே மேல இருக்கிற கொக்கு எரிஞ்சு போச்சான் கொக்கு அங்க எரிஞ்சு போச்சு நேரா திருவள்ளுவர் வீட்டுக்கு வராரு ஏன்னா அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய கற்பை வந்த உடனே திருவள்ளுவர் ஆனவர் கிரகத்திலே இல்லை இந்த அம்மா பின்னாடி தண்ணி சேர்ந்துங்கிறாங்க வந்த உடனே வாசுகி அப்படின்னாரு முனிவர் ஏன்னா கணவனுடைய குரலுக்கும் அடுக்கும் குரலுக்கும் அந்த அம்மாவுக்கு வித்தியாசம் தெரியும்
அந்த அம்மா கம்மன்னு தான் இருந்தாங்க. ஆ, அப்படி கிட்ட போயிட்டு ஆ, திரும்பி வாசிக்கினா ஆ, திருப்பி அந்த அம்மா திரும்பி பார்க்கல. ஆ, பார்த்த உடனே இப்படி மொச்சாராம். முடிவுரு. முனிவர் மச்சாரு. ஆ. அந்த அம்மா சொல்லிச்சாங்க, ஆ, கொக்கன நினைத்தீரோ கொங்கனாரி. ஆ, என்னது ஆமா. கொக்கு பார்த்த உடனே எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆளா அந்த மாதிரி ஆளா நானு? கற்பு நெறி தவறாதவள். ஆமா. புரியுதா? ஆ, அந்த மாதிரி நீ என்னமோ நான் யாருக்கும் தெரியாதா என்ன பகைச்சிடாதே அப்படின்னு சொல்றது பார்த்தா நீ என்ன ஐயா, டேய், ஆ, என் தம்பி மகாராஜா. துரியோதனன் அழைத்திருக்கான் என்றால் தாமரை குல வா, வா, வா. ஏண்டாப்பாய் அஸ்தினாபுரமா இது? என் தம்பி வாழக்கூடிய நாடா இது? அஸ்தினாபுரம் வந்து பார்த்தா ஒரு நேரத்தில் எப்படி இருக்கும்? அரியாசனத்திலே என் தம்பி துரியன் அமர்ந்திருந்தால் ஆரவாரத்தோடு 32 மேலவாத்திய முழங்கு நடிக மாதர்கள் நாட்டிய மாடு நாட்டு மன்னர்களும் மக்கள் கூட்டங்களும் திரளாக சேர்ந்து இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட சபை இப்படியாடா பாயுது? சத்தமா இருக்குது. அது இருக்கட்டும், பனிக்கு அப்படிதான் போட்டு அங்க பாருங்க எல்லாம் சாஞ்சி போச்சு. சண்டை நடந்தது இப்போ மந்த மஞ்சா அப்படியே 6 லிட்டர் தண்ணி எடுத்து ஊத்து. கரெக்ட் ஆயிடும். இன்னொன்னு சொல்லலாம், ஒரே பக்கம் பருக்காதுமா, இந்த பக்கமா கொஞ்ச நேரம் பேருந்து போயிடு. ஒரே பக்கம் பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். என் தம்பி துரியோதனன் இருக்கிறாங்க பாரு. பாய் ஒப்பாரி வைக்கிறேன். ஐயோன்னு சொல்லாரா பாய்? டேய் ஐயோ, நான் யார் தெரியுமா? ஐயோ என்று சொல்லக்கூடியவள் ஒரு பெண். ஆமாண்டா. ஐயோ நான் யாரு? யமனுடைய ஒய்ஃபா, மனைவின்னு சொல்லு. இங்கிலீஷ் பேசிட்டா கொடுத்தா நீ சொல்ல ஹஸ்பண்ட். ஒய்ஃப்னா இங்கிலீஷ்ல மனைவி. நீ பட்டுக்கிற நீ சொல்ற. ஆமா, நான் என்ன படிச்சுக்கிறேன் தெரியுமா உனக்கு? ஆடாப்பா, 5வது பையன் ஏதோ ஒரு உதாரணம் போயிடுது. ராவில ராஜாவாசம் கட்டிக்கிட்டு முதல்ல நம்ம யாரும் அவர் 2வது பாலிச்சு வெயில் பெருசா பாசு பெருசாண்டியா ஏதாவது ஊட்டியா கவுண்ட் பண்ணி செஞ்சுலாம்ப்பா. வணங்காத முடி வணங்கி போயிரு. இப்ப என்ன சொன்னா அந்த முடியானது என்ன? இப்ப ஐயோன்றமே ஐயோன்னு சொன்ன அந்த யமனை பார்த்து எங்க யாரோ நம்மள ஐயோன்றாங்க. அது யாருன்னு பார்த்துக்கிட்டான்னு இப்ப நீ ஐயோன்னு சொல்லிட்டு சரி. இந்த கிரீடமானது நிமிர வேண்டும் என்றால் அவன் பொண்டாட்டி பேர் சொல்லு, மனைவி பேர் சொன்னா
அதாவது அமரியா உட்கார் உட்கார் உட்கார். டேய் பாத்தியா தம்பி துரியோதனா அப்படின்னு வெளியிட்ட பொருள்ல ஆமா. நான் தம்பி துரியோதனா ஆ, அப்படின்னு கேட்பேன். ஆ, என் தம்பி பாத்தியா எப்படி சொல்றேன்? ஆ. தம்பி துரியோதனா அப்படின்னு வந்து, எப்படி சொல்றேன் என் தம்பி? நான் பழைய பாணி வந்து பார்த்தேன். எப்போ வந்தாலும் டேய் அண்ணா வாரும் கர்ணமகாராஜனே ஐயா பலமான சேனையெல்லாம் மடிந்து போச்சான். டேய் எனக்கு தெரியாத வளமான சேனா சைன்யம் யாரு அது யாரா இருக்கும்? யாரா அது? அது யாரு? நம்மை தாழ்வும் டேய் வளமான சேனா சைன்யம் யாரான்னு பார்த்தா நான் யாரையோ சொல்ல போறாங்க பெரிய ஆளுன்னு பார்த்தேன். யாரான்னு கேட்டா நம்மை சார்வம் புராணர் பீஸ்மாரான யோரம் அடிந்ததை எண்ணி சோர்வை அடைந்து மனம் சொக்கினேன் வெக்கினேன் நக்காதுரா மூட்டை பஞ்சாயத்து திறந்து போங்க. யாரு உயிராடி இருக்கும்போது கொட்டா அந்த புண்ணியம் துண்ணுவாரு படத்தாண்டு வச்சிட்டாங்கன்னா பாத்துக்கிட்டு தான் இருக்க போறாரு. என்ன சாப்பிட போறாரு? எத்தாந்து வயசுக்கு படைக்கிறதாடு சரி. அந்த புண்ணியம் என்ன தொண்ணு போறாரு? மகாராஜா கொந்து கைதா பஞ்சு காசு கைது கதை அவங்க அதை ஒன்னொன்னா எடுத்து போயிட்டே இருக்கிறான். இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க வாயால கூட இருக்காது போறீங்க. காய்கறியா போடா தெரியுமே எதுக்கு கேட்குறீங்க? மொத்தம் கேட்போம் துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி என்னது துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி கிருதவர்மா என்று சொல்லக்கூடிய வயசான ஆளுங்க. அது இன்னைக்கு நான் கூட நாளைக்கு குழுவுல சேர்த்து கொடுப்போம். இப்ப காத்து மேல சாப்பிட மார்கழி குழுவுக்கு சத்தியமா சேர்த்து பெரிய ஆள் யாரோ சொல்லிட்டான்னு பார்த்தேன். ஆமா இப்பேற்பட்ட சேனா சைன்யத்தை மடித்தவர் யாரா இருக்கும்? யாருப்பா அந்த இலையை மடிச்சு உன் பையிலே கொடுக்குறேன். சத்தியமா நாங்க யாரும் தொட மாட்டோம். இதுக்கு உத்தரவாதம் நாங்க உன் தலை மேல ஆச்சு சொல்றோம். எதுக்கு அதை முறைச்சி பாத்துக்கிற பாரு அந்த வாயாலேயே அப்படியே நான் நூறு போட்டு சுத்தி உன் பையில வச்சிருக்கேன். ஞாபகம் இல்லாத முன்ன ஊர்ல விட்டு எறும்பூச்சுங்க அந்த மாதிரி விட்டு போறேன். இந்த கிருஷ்ணாந்து ஏடா கூட மலகார் சேர்த்து ஆட்டுக்கார பயிர் வைக்காத. அவங்க ஒரு நேரம் ஏதோ பேஜா போய் தூங்கிடுவாங்க. எறும்பூச்சி உள்ள இருக்கிற சாமான்லாம் கட்சி அது பாவம் அவருக்கு வேதனை பட்டது எனக்கு தான் தெரியும். நான் பேண்ட் போட்டாரு உள்ள போய் எறும்பு கட்சிங்க எவ்வளவு பேஜாரு உள்ள ஏண்டா யாரோ சாவடிச்சு கேட்டா தொண்டா பீமன் அர்ஜுனன் கை சண்டைக்கு நிகர் இல்லாமல் மந்தையோ சைன்யம் அடிந்து போச்சு. ரயில்ல டிக்கெட் வாங்காம உதப்பட்ட நீங்க 2 பேர் தான் நாங்களா ரயில்ல டிக்கெட் வாங்க சத்தியமா சொல்றதா சினிமா பேட்டை முன்னாடி நாடகம் சினிமா பேட்டை ரொம்ப இது மதுரை திருச்சி மாரி அந்த ஊரு எப்படியா ஒண்ணு மாடு ட்ரெயின்ல திருச்சிமா 2 பேர் திருச்சியே வாங்கல தூங்கிட்டோம் வந்தா ட்ரெயின் வருவாங்க வாங்க வாங்க வச்சா சொல்ல உட்கார எங்க பாங்க 2 பேரும் காணு பார்த்தா 2 பேரும் ஜட்ஜாட உட்கார்ந்து டிக்கெட் வாங்கலடா ஜட்ஜாட உட்கார ஃபைன் போடுவோம் கட்டிட்டு வந்து சொல்லு சொல்றதுக்கு கொண்டாந்து அப்புறம் நான் பாஜக 5000 ரூபாய் இதுவே தெரிஞ்சுங்க ஒரு டிக்கெட் வாங்கினதுக்கு அப்ப 5000 ஃபைன் போடுவோம் ஜட்ஜாட உட்கார டேய் வாயில வரதெல்லாம் பேசினா ஆச்சு சாவடிச்சு டேய் இங்க வா
தாத்தான்னு பார்த்தானா பெரியவங்கன்னு பார்த்தானா வாத்தியார்னு பார்த்தானா ரெண்டே பசங்க அச்சி மேர்சி இத்து போட்டு தங்க வை நானா தரேன்னு சொல்லிட்டு ஏன் திரும்பி எங்க எனக்கு தலை ஃபுல்லா கண்ணு நீ உள்ள போய் என்ன பண்ணிட்டு வரன்றது எனக்கு தெரியும் பேசாமி ஆமா இதனால நாட்டில் பெண்களுடைய நிலை என்ன பெண்கள் நிலைமை எல்லாம் பெண்டுகள் அனைத்த பேரும் முண்டைகளார் ஆனார். ஐயோ அண்டையில் நீ இருந்து கண்ட சுகம் நான் என்ன கண்டி அண்ணா உன்னை பெரிய மலையா இருந்தோம். அஸ்தினாபுரத்துல எங்க பார்த்தாலும் விபதிப்பட்ட வெள்ள சேனை கொஞ்சமான சேனா சைன்யமா மடிஞ்சிருக்கு. 11 அக்ரோடி சேனா சைன்யம் என்னது எத்தனை பேரு? ஒரு அக்ரோடி என்றால் எத்தனை பேரு? 2,18,700 பேர். வாடா ஒரு அக்ரோனி 2,18,700 பேர் ஒரு அக்ரோனி. அந்த மாதிரி 11 அக்ரோனின்னா எத்தனை பேர் செத்துருப்போம்? அத்தனை பேர் சேனா சைன்யம். ஆண்கள் எல்லாம் ஒரே வாழை எடுத்து யுத்தத்திற்கு சென்று மரணப்படுத்திய அவருடைய மனைவி எல்லாம் மாங்கல்யம் இழந்து இருக்கிறாங்க. சரி அஸ்தினாபுரத்துல மொத்த பேருமே தாலி அறுத்துட்டு இருப்பாங்க. ஏன் அதுல ஒண்ணு எனக்கு மிஞ்சிய தாலி எத்தனை இருக்காது? அதுல இருக்குமா? எத்தனை பேர் இருக்கு நீயே சொல்லுப்பாங்க. அவரு கொண்டாடி தாலி ஒண்ணு, உன் முண்டாடி தாலி ஒண்ணு, டெல்லி மகாராஜா சகுனி மகாராஜா 4 தாலி தான் இப்ப தங்கிங்குது. ஐயா பாருங்க முட்டாடி தாலில தேவையா? நாங்க செத்தா என் முன்னாடி தாலி அத்தா உனக்கு யாராவது சம்பளம் கொடுப்பாங்க சோறு ஆகிட்டாங்க. நானும் வந்து சேர்றேன்னா உங்க கணக்கு 4 தாலி. ஆமா ஆனா என் கணக்கு ஒரு தாலி. 5 தாலி என் கணக்கு. 5 தாலிடா. இல்ல 4 தாலியா? 5 இல்ல 4 ராஜா 4 தாலி தான் பெரிய. இப்ப நான் சொல்றேன் உன் பிரகாரமே வரேன். முதல் தாலி யாருன்னு நினைக்கிறேன்? நீ. நானு முதல்லயே நான் தானா? நீ சாவ போற முன்னாடி தாலி இன்னைக்கு அரட்டா. முதல்லயே எனக்கு வேலை மொழி வைக்கிறாங்க. முதல்லயே நான் தானா? சரி நானு. ரெண்டாவது யாரு? பிரியாணி மகாராஜா. டேய் முட்டாடி தாலி அரட்டா. ரெண்டாவது சல்லிய மகாராஜன் சாக போறார். கூடனே ஜகுனி சாக போறார். கூடனே தம்பி துரியோதனன் சாகுவார். இவரு நான் வரி முன்னாடி தாலில அரட்டா. 4 தாலியா? 5 தாலி இருக்கு. 4 தாலி தான் கணக்குல. யார் தாலி இருக்கு? 5ஆவது தாலி யார் தாலி தெரியுமா? யார் தாலியா? கட்டிக்கார முண்டாடி தாலி. முண்டாடி தாலி. மகாராஜா என்ன? என் முன்னாடி தாலி கணக்குல சாக்காத. டேய் உச்சாரா சொல்லு. சாக்காத. பின்னாடி அவஸ்தைப்படுவ. கணக்குல சாக்காத. கணக்குல சாக்காத. கணக்குல சாக்காத. சரி நீங்க தான் சாட்சி. இப்போ உயர்த்துருவாளர் ஏன்னா தெய்வம் போகுது. இறந்தால் தெய்வம், உயிராடு இருந்தா நல்ல பேர் ஏத்த தான் தெய்வம். அட பாய் ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுக்க புண்ணியம் இருக்கிற இடம் தெரியாதுப்பான். அவருக்கு இந்த காலத்துல இந்த சாவு வந்துருப்பாரு. அவர் மாரி ஒரு புண்ணியம் ஊர்ல 4 பேர் இருக்கணும்னு சொல்லணும். உன்ன மாரி ஆள் செத்துட்டான்னு வச்சுக்க யாரா செத்துடுதே? அந்த கட்டிக்காரன் ஆடி தானே அப்பூர் பிச்சாண்டி அவனா ஆடா பாய் அவன் கூட்டி சேவரு போல நாசம் கூட்டாடினா கூட தூட்டி எடுத்து கொண்டாடி நோத்துல முடிக்க மாட்டாங்க. வார வயதிலே பிராஞ்சி குடிச்சிட்டாங்க. தார் ரோட்ல பாருங்க அவன் செத்தா செத்து மாட்ட விடு அப்படின்னு சொல்றதும் இருக்குது. ஆமா அது அப்படின்னு சொல்றதும் இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் மொண்டாட்டாரி கணக்குல இருந்து எடுத்துணுன்ற ஐயா இறந்தார். இப்போ ஒரு காரியத்துக்கு கூத்தாடிக்கிறோம். போயிட்டு வச்சு பணம் வாங்க போறோம். அந்த மேல்மா கூட்டோடு பெரிய பைபாஸ் ரோடு வந்து அங்க போய் ஓரமா உக்காந்துட்டு கெரி ஹோட்டல்ல வேற எதுவும் போட மாட்டான். கெரி தான் போடுவானா? அடுப்பு கெரியா என்ன கெரியா? சரி அங்க உட்காந்து கணக்கு போடுவோம். கணக்குல பெட்டி மிருதங்கம் முகவீனை வாஜார் பேரு அதுக்கு இருக்கிற நடிகர் பேர் எல்லாம் வரும். அந்த 15 பேர்ல உன் பேர் அங்க வராது. ஐயோ நான் இங்கிருந்து எப்படிப்பா போட்டேன்? நீதான் கணக்கில் எடுத்துறான். காணா போன கூட ஏந்து வாய் தரக்குமான் அதே இப்போ மொண்டாட்டாரியே சரி சேர்த்துக்கிறேன். இதுல
கெட்டியான தாலி எது அற்பு தாலி எது சொல்லுப்பாங்க மகாராஜா என்ன இன்னைக்கு நீ சாக போற இன்னைக்குன்னு சொல்லாத இன்றைய தினம் இன்னைக்கு இன்னைக்கு நான் உதவி இன்றைய தினம் நீ சாக போற நீ நீ இல்லை நீங்கள் மகாராஜா தாலியா இருப்பாங்க சரி மாவாரி நின்னுறான் பாருங்க தாலியா இருப்பா நல்ல வார்த்தையே வரணும் சாக போறாங்க அவன் முன்னாடி தாலியா டெல்லி மகாராஜா சாவாரு அவர் கொண்டாடி தாலியா இருக்கும் ஜெகனி அவர் கொண்டாடி தாலியா இருக்கும் நாளை அற்ப தாலி உன் மனைவி தாலி கெட்டியான தாலி தெரியுமா ராஜாவும் தாலி அற்பு தாலி கட்டிக்காரம் முன்னாடி தாலி கெட்டியான தாலி எந்த பாரதத்துல கட்டிக்காரன் சேர்த்துக்கிறான் கட்டிக்காரன் முன்னாடி தாலி ஆட்டுறான் ராஜாவும் தான் சாவாங்க கட்டிக்காரன் சாவ போறான் சரி அந்த கதை விடு நான் உங்களுக்கு உடம்பாடு வச்சிருவேன் நான் டேய் அப்படியே பால் கட்டிக்கலாம் சேர்த்தான் ஆமா சுண்ணாம்பு வாங்கிட்டு மூட்டை மேலே காய்ச்சி சரி இந்த பாலில் உள்ளவர் என்ன சொல்றாங்க Thank you.
ஆ